ஹலோ ஆல் வாங்க இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா நேற்று வந்து செவ்வாய்க்கிழமைங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகர் கோயில் கிளம்பிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ராகிறோம். இது வந்து அழகர் கோயில். உள்ளே என்ட்ரானோடனே இந்த கருப்பசாமி காவல் தெய்வமான கருப்பசாமியை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வணங்கணும். அவர் தான் வந்து அந்த இடம் அந்த சாமி எல்லாருமே காவல் காத்து நிற்கிறாரு. போய் கருப்பசாமியை போய் பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு அடுத்து வந்து மேலே மலைக்கு வந்து ராக்காயம்மனும் பழமுதிர்ச்சோலையும் பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு டிக்கெட்டுக்கு போய் வெயிட் பண்ணணும். இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா பழைய கோபுரம். கரகாட்டக்காரன் படத்தில் வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் இந்த கோபுரத்தில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. நிறைய சாங்ஸ் வந்து இந்த கோபுரத்தில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி அந்த ஓல்டு மெமரிஸ் வந்துருச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த கோபுரத்தை வீடியோ எடுத்தேன். அப்புறம் மேலே மலைக்கு போகிறதுக்காக கோயிலே பஸ் விட்ருக்காங்க. 10 ரூபா டிக்கெட்டு. டிக்கெட் 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. ஆள் ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் தான் பஸ் எடுப்பாங்க. ஸோ வெயிட்டிங்கில் இருக்குது பஸ்ஸு. கிளம்பியாச்சு. அந்த மலைக்குள்ளே வந்து பஸ்ஸு போகும்போது அது என்னன்னு தெரியலைங்க, மனசுக்குள்ள வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்காது. ஏதோ ஒரு மலை கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற இதுவும் ஹில் தான். பட் ஒரு பெரிய ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னன்னா மழை டைமில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி சில்லுன்னு அப்படியே மழை அங்கேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி அந்த செடிகள் எல்லாம் அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது வந்து என்னென்னா மழையே இல்லைங்க, ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. அந்த ஹாட்னஸில் தான் போனது. அப்படியே வண்டி வேகமாக போயிட்டு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், ரொம்பலாம் இல்லை. போயிட்டு பழமுதிர்ச்சோலையில் போய் இறக்கி விட்டாங்க. அப்படியே இறங்கி முருகனை தரிசிக்க போயாச்சு. மேலே வந்து முத்துராக்கு அம்மன் இருக்காங்க. அங்கே வந்து நான் போகல, ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும். அங்கே மேலே போனால் குளிக்கணும். நான் ட்ரெஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல மாற்றுறதுக்கு, அதனால் நான் மேலே போகல. இங்கே மட்டும் பழமுதிர்ச்சோலை உள்ளே போயிட்டு முருகனை போய் தரிசனம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அந்த பக்கம் முருகனை கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து கல்யாண மண்டபம் இருக்கும் அடுத்து பக்கத்துலேயே. கல்யாண மண்டபத்தில் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே இந்த வழி வந்தாச்சு. வந்து பார்த்தா அந்த மரத்தில் வந்து தொட்டி கட்டியிருந்தாங்க. கல்யாணம் ஆகாதவங்கலாம் மஞ்சள் கயிறு, குழந்தை இல்லாதவங்கலாம் தொட்டி கட்டுறது அதெல்லாம் வந்து இந்த கல்யாண மண்டபம் முன்னால் ஒரு மரம் இருக்குது, அதில் தான் எல்லாமே கட்டி போட்டிருந்தாங்க. அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் பஸ் ஏறி அழகரை பக்கம் இங்கே வந்தாச்சுங்க. பாருங்கள் கோபுரம், அந்த ராஜகோபுரம், பெரிய ராஜகோபுரம். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அழகர் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே. அப்போ தான் பார்த்தேன் நல்லா பெரிய கோபுரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அழகர்கிட்ட போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு அன்னதானம் போனால் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படியே அழகரை போய் பார்த்துட்டு வந்துடலாமே, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு அழகர்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு அடுத்து வந்து அன்னதானத்துக்கு வந்தாச்சு. அன்னதானம் வந்துட்டு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி தாங்க உள்ளே விடுறாங்க. டோக்கன் கொடுத்து நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்றாங்க. பாருங்கள், டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணியாச்சு. அடுத்த அன்னதானம் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் அழகர் கோயிலை வந்து பாருங்கள். தேங்க்யூ.